வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பிளாங்கெட் ஸ்டிச்சில் பார்ட் 3 வீடியோ. பார்ப் ஸ்டிச் பார்க்கலாம். பிளாங்கெட் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் பார்ப் ஸ்டிச். ஒரு சின்ன வேரியேஷன் தான். இந்த மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழேருந்து 2 லைன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாங்கெட் ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு பிளாங்கெட் ஸ்டிச் போட தெரில அப்படின்னா பார்ட் 1 வீடியோவை செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பிளாங்கெட் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லைனோட எண்டு வரைக்கும் நீங்கள் பிளாங்கெட் போட்டுகிட்டே வாங்க. ஓகே, இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி நம்ம இந்த கார்னரில் கர்ச்சீஃப் கார்னரில் இல்லை டெக்கரேட்டிவில் கார்னருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்டர் மாதிரி. இப்போ ஆப்போசிட் திருப்பிக்கோங்க ஃபஸ்ட் லைன் முடிச்சதுக்கப்புறமா. இப்போ மேலே இருக்க அந்த 2 லைனையும் வச்சு அகெயின் நீங்கள் வந்து பிளாங்கெட் ஸ்டிச் போடணும். ஓகே, சென்டர் லைன்லேருந்து எடுத்துகிட்டு கீழே டவுனில் இருக்குது இல்லையா, இப்போ உங்களுக்கு டவுனாக தெரியுது இல்லையா, அந்த லைன்லேருந்து அந்த சென்டர் லைனை பேஸாக வச்சு பிளாங்கெட் ஸ்டிச் போடுங்க. ஓகேயா, டவுன் பொசிஷனில் சேமாக வர மாதிரி அப் அண்ட் டவுன் ஸ்டிச்சஸ் வந்து சேமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சென்டரில் வர ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று தான் வரும். அதுதான் வந்து பார்ப். ஓகேயா, சேம் பிளாங்கெட்டே தான், பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. கீழே இருக்க 2 லைன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க லைன்லையும் சென்டர் லைனை பேஸாக வச்சு போட்டுக்கோங்க. ஓகேயா, ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, இப்போ எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம விப்டு ஸ்டிச் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த விப்டு ஸ்டிச்சை இப்போ இந்த சென்டரில் இருக்க லைன்ஸ்க்கு வந்து போடுங்க. விப்டு எப்படி போடுவோம், ஒரே டைரெக்ஷனில் நீடில் இன்சர்ட் பண்ணி போடுவோம். இதுக்கும் நான் ஆல்ரெடி பேக் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச் எல்லாத்துலேயுமே விப்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு பார்ப் ஸ்டிச். அடுத்ததாக ஜெர்மன் நாட்டட் பிளாங்கெட் ஸ்டிச். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டட் ஸ்டிச் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்கெட் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி பிளாங்கெட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ரொம்ப பக்கமாக நெருக்கத்தில் இன்னொரு பிளாங்கெட் ஸ்டிச் போட்டுட்டு ஓகே, அதுக்குள்ளேயே நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க ஜெர்மன் நாட்டட் பிளாங்கெட் ஸ்டிச். அகைன் நான் போடுற பாருங்கள். இனிஷியலாக ஒரு பிளாங்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டிச்சும் பிளாங்கெட் தான், ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக நெருக்கமாக போடுறோம். மிரர் மாதிரி நெருக்கமாக போடுறோம். போட்டதுக்கப்புறமா அந்த 2 ஸ்டிச்சுக்குள்ளேயும் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ மேலே உங்களுக்கு வந்து நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியும் பிளாங்கெட் ஸ்டிச் தான், கஷ்டமும் பிளாங்கெட் ஸ்டிச் தான். நான் ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபில்லிங்ஸ் வந்து பார்ப்பீங்க. அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரம் கஷ்டமும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஸ்கொயரில் ஃபில் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக கீழே இருக்குது இல்லையா அந்த பேஸ் லைனு, அதில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம பேக் ஸ்டிச்சுக்கும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேக் ஸ்டிச் வந்து அந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிங்க இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்தே நீடில் அகைன் வெளியில் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டு வந்து வெளியில் வந்துடாமல் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த இடத்துல நாட் போட்டு எடுத்தாலும் ஓகே. இப்போது அந்த ஃபஸ்ட் இருக்கிற பேக் ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நீடில் சுற்றுறீங்க, அவ்வளோதான். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடிலுக்கு அடியில் இருக்கணும். ஓகேயா, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். நீடில் இன்சர்ட் பண்ணுறீங்க, த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும். அதாவது நீங்கள் லூப் போடுறீங்க, பட் அது ஞாபகம் இருக்கணும். த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும்னு ஞாபகம் இருக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து அது இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கள, அதை விட கொஞ்சம் ஹைட்டு மேலே லூப்பஸ் போடுங்க. ஓகே, இப்போ கீழே டவுனில் ஒரு லூப் போட்டிருக்கீங்களா, அதோட ஃபினிஷ் பண்ண லைனுக்கு மேலே இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க லூப்பு, அதை ஹைட் மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே இருக்க டவுன் லூப்லேருந்து விட்டு அந்த ஹைட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நீங்கள் நீடில் வெளியில் எடுத்தீங்க. இப்போ என்னென்னா அந்த பேக் ஸ்டிச்சை பேஸாக வச்சு ஒரு லூப் போட்டு வந்தீங்க இல்லையா பட்டன் ஹோலு, அதுக்குள்ளே நீடில் விட்டு அடுத்த லூப் ஃபார்மேட் பண்ணுறீங்க. ஓகேயா, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்க. இப்போ இந்த லைன்லேருந்து நீங்கள் அடுத்த லைன் போகிறதுக்கு இந்த லைன் ஃபினிஷ் ஆகிறதுக்கு கீழே இருக்குல்ல, அதுலேருந்து
நீங்கள் நீடில் அதை விட கொஞ்சம் ஹைட்டாக மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கண்டினியூ அந்த ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேயா? இதே மாதிரி நீங்கள் போட்டே போகலாம். இந்த ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் சொல்லப்போனால் ஃப்ளாரு லீஃப்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நீங்கள் காட்டன் கொடுத்து ஃபில் பண்ணி கூட நீங்கள் டிசைன் போடலாம். இன்னும் நெருக்கமாக போடலாம். அப்போ இன்னும் அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் நீங்கள் விட்டு விட்டு வெளியில் நீடில் எடுத்துகிட்டே வரணும். கவனம், நீடிலுக்கு பின்னாடி தான் த்ரெட் இருக்கணும். அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. அதாவது லூப் போடணும். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லா பக்கமும் ஸ்டிச் ஆகிருக்கும். 3 பக்கமும் ஸ்டிச் ஆகிருக்கும். மேலே மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டிச் ஆகிருக்காது. இப்போ டிட்டாச்டு பட்டன் ஹோல் எப்படி பார்க்கலாம்? இதுவும் அதோட ஃபில்லிங் மாதிரி தான். பட் நான் அதில் 3 பக்கமும் ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் பேக் ஸ்டிச் போடக்கூடாது. ஒரே ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? கீழே டவுன் பொசிஷனில் ஒரே ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீடியில் எடுத்துகிட்டு அதே மாதிரி எப்படி லூப் போட்டிங்களோ, ஒவ்வொரு பேக் ஸ்டிச்சுக்குள்ளே எப்படி லூப் போட்டிங்களோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு லூப்பாக போட்டுகிட்டே வாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லூப் வந்து ஒன்று மேலே ஒன்று விழுந்துரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கேப் விட்டுரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து பொறுமையாக தான் போடணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி நம்ம எம்ப்ராய்டரி ஹூப் பண்ணுவோம்ல, வெட்டிங் ஹூப் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ காஸ்டியூம்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னா நீடியில் வச்சு ஸ்லைட்டில் தள்ளி விட்டுக்கோங்க உங்கள் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது போடும்போது பொறுமையாக தாங்க போடணும். இல்லைன்னா இழுத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி நிறையா வந்து பிரச்சனை இதில் வரும். ஸோ கவனமாக போடுங்க. அதே மாதிரி தான் அந்த ஸ்டிச்சோட எண்டு வரைக்கும் நீங்கள் லூப் போட்டுகிட்டே வரணும். ஓகே. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் என்ன பண்ணுவீங்க, த்ரெட்டு அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து இன்செர்ட் பண்ணி அடுத்த லூப் எடுப்பீங்க. ஆனால் இதில் என்ன பண்ணணுன்னா அப்படி பண்ணக்கூடாது. மேலே இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கள ஒரு லூப்பு, அந்த லூப்புக்குள்ளேயே விட்டு அடுத்த லைனுக்கான லூப் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து துணியில் எந்த இடத்துலையும் நீடில் குத்தக்கூடாது. ஓகே? அந்த லூப்லேயே நீங்கள் போயிட்டுருக்கணும். பேஸாக இருக்கிற அந்த கீழே போட்டிருக்கீங்களா ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு, அது மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும். அதாவது நல்லா ஃபிட்டாக குத்திருக்கும். மற்ற ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா துணியிலேருந்து தனியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த லூப்புக்குள்ளேயே தான் போட்டுகிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி செக்யூர் பண்ணக்கூடாது. ஓகேயா? இப்போ அடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண லூப் எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்த லூப்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. போடும்போது லைட்டாக இந்த மாதிரி இழுக்கும். அதை வந்து நீங்கள் கை வச்சு சரி பண்ணிக்கலாம். ஓகேயா? இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அந்த எண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமலும் விட்டுறலாம். இல்லைனா இந்த மாதிரி 2 எண்டுலேயும் நீங்களாக தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேயா? ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 பக்கமும் உங்களுக்கு செக்யூர் ஆகிருக்கும். சென்டரில் நீங்கள் கை விடுற மாதிரி இருக்கும். அதுதான் டிட்டாச்ட். அதில் மெஜாரிட்டி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் தான் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் செக்யூர் இல்லாதப்போ நாங்கள் 2 தடவையும் பண்ணிக்கலாம். அடுத்து சீலான் ஸ்டிச். இதுவும் சேம் தான். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து டவுன்லேயே தானே போட்டுட்ருக்கேன். அதனால் அப்பரில் வந்து போட்டு காட்டுறேன். அப்பர்லேருந்து அதே மாதிரி லூப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச் எப்படி போட்டிங்கள்ல ஸ்ட்ரைட் ஸ்டிச்சில் டிட்டாச்சில் போட்ட மாதிரி அதே மாதிரி 3 லூப் போட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லூப் வந்து ஒன்றோட ஒன்று மாட்டிக்கும். அதனால் கவனமாக போடுங்க. ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் லூப் போட்டுகிட்டே வாங்க. இப்போ எண்டில் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அதில் அப்படியே அடுத்தடுத்த லூப் கண்டினியூ பண்ணோம். இல்லைனா ஃபஸ்ட் லைனில் பார்த்தப்போ ஒவ்வொரு சைடும் ஈச் சைடு இது வந்து இன்சர்ட் பண்ணோம்ல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவுக்கு அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேயா? ஃபினிஷ் பண்ணிட்டு அகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீடியில் எடுத்து தான் அடுத்த லூப் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு பார்த்த பட்டன் ஹோலில் என்ன பண்ணீங்க, அப்படியே அந்தந்த சைட்லேருந்து த்ரெட்டு இன்சர்ட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க. நீடில் அந்த சைட்லேருந்து கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே லூப் போட்டுட்டீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிளாத்தில் நீங்கள் இன்சர்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. மூணாவது இந்த வேரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோ போடுறீங்கன்னா அந்த ரோலேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ரோ வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே தான் எண்டு வரைக்கும் ஸ்டிச் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பேஸாக வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேயா?
ஸோ இதுதான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்கு. இந்த 3 டைப் ஃபில்லிங்குமே ரொம்ப முக்கியங்க. நெறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஓகேயா? அதனால் இதை நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக இருக்கும். இன்னும் பிளாங்கெட் ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.